வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் பிவிஆர் அவர்கள் எழுதிய வானமெல்லாம் ஆசை காற்றாடி கதையின் 8வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பாரதி லேசாக சிரித்தாள். பொண்ணே, என்ன அத்திம்பேர்? என் செலெக்ஷன் தப்பா போயிடுத்தோன்னு பயந்துன்னு இருந்தேன். தப்பா போகலை. ஒரு விஷயம். என்ன பொண்ணே? நேத்திக்கு உங்க பிள்ளை பேலஸ் ஹவுஸ்ல புடவை வாங்கி தந்தாச்சு. ஆனா சிரமமா இருக்கு. ஹவுஸ் கோட்ல ரொம்ப சௌகரியமா இருக்கும். நம்ம பக்கத்து உடுப்பு இல்லைனாலும் ஆபாசம் இல்லாதது. நேக்கு ஆட்சேபனை இல்லை. எதுக்கும் நாராயணன் கிட்டையும் சொல்லு. ஈஸ்வரன் வெளியேற பாரதி தாத்தாவுக்கு காஃபி கலந்து கொடுத்துவிட்டு தானும் குடித்தாள். காலை 7 மணிக்கு பிறகு உற்றார் உறவினர்கள் தனியாகவும் 2-3 பேர்களாக சேர்ந்தும் வந்தார்கள். பாம்பு நீளமான பாம்பா? மூர்க்கனா? கருநாகமா? கோதுமை வீரியனா? கடித்த போது எப்படி வலித்தது? கடுப்பு ரொம்பவா? தங்கம்மாவுக்கு என்ன தோன்றியது? உயிர் போயிடுமோ என்கிற பயம் உண்டாயிற்றா? யார் முதலில் உதவி செய்ய முன் வந்தார்கள்? சங்குண்ணி எப்படி ஆரம்பித்தான்? எத்தனை கோழிகள்? எப்ப ஆரம்பித்து எப்ப முடிந்தது? தங்கம்மா சோர்ந்து போயிருந்தாள். கத்தியால் கீறின இடம் வலித்தது. ஏதோ ஒரு பச்சை இலையை அரைத்து கடிவாய் மேல் போட்டிருந்தான். அதை ஒரு துணியாலும் கட்டியிருந்தான். கீறின இடம் சீக்கிரத்தில் குணமாக டாக்டரிடம் ஆயின்மெண்ட் வாங்கிக் கொள்ள வேண்டும். 8 மணிக்குள் ஊர் முழுதும் வந்து விசாரித்துவிட்டு போய்விட்டது. தங்கம்மாவுக்கு பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. ஆனால் ஒரே ஒரு குறை அவளுடைய மனதை பாதித்தது. பாரதி காஃபியை வைத்துவிட்டு மௌனமாக போனாளே தவிர, இவளுக்கு இப்போது எப்படி இருக்கிறது? உடம்பு க்ஷீணமாக இருக்கிறதா? கத்திப்பட்ட இடம் வலிக்கிறதா என்றெல்லாம் கேட்கவில்லை. புடவை தலைப்பை கிழித்து பாரதி போட்டுவிட்ட கட்டும் மாபெரும் சாதனையாகப்படவில்லை. யார் அருகே இருந்திருந்தாலும் இதையே தான் செய்திருப்பார்கள். அவளுக்கு பதிலாக பாரதியை பாம்பு தீண்டி இருந்தாலும் தங்கம்மா அவளுக்கு முதல் உதவியாக இதைத்தான் செய்திருப்பாள். திடீரென்று அவளுக்கு கோபம் வந்தது. பாரதி, அத்தை இன்று தொழுவத்துக்கு செல்லாமல் பின் தாழ்வாரத்தின் எல்லையில் தள்ளி உட்கார்ந்திருப்பதை அறிவாள். என்னத்த? அடுக்கலையில என்ன செய்திட்டு இருக்க? உப்மா பண்ணிட்டு இருக்கேன். யார் உப்மா பண்ண சொன்னா? அத்திம்பேர். அவர் சொன்னா உடனே செய்து விடுறதா? ஃப்ரிட்ஜில் தோசை மாவு 2 நாளா இருக்கே. மாவு 4 தோசைக்கு கூட வராது. ரவைய நெய்யில் வறுத்தியா? வறுத்தேன். இஞ்சி போட்டியா? போட்டேன். யார் போட சொன்னா? என் பிள்ளை. குழந்தைக்கு பிடிக்காது. திடீரென்று நாராயணனுடைய குரல் வந்தது. தோஷமில்லம்மா. இஞ்சி உப்மாவில் ஒரு நாள் இருந்தா இருந்துட்டு போகட்டும். நான் போட்டா என்ன திட்டுவ? நேத்தைக்கு வந்தவ போட்டா தோஷம் இல்லையாக்கும் என்றாள் தங்கம்மா. சமையல் அறையில் இருந்து ஈஸ்வரன் வெளிப்பட்டார். எந்துக்கு தங்கம் இப்படி நிலவழிக்கிறாய்? ஓ, நீங்க அடுக்கலையில தான் இருக்கேளா? ஏன் இருக்கப்படாதா? நான் இத்தனை நேரம் பேசின்னு இருந்தேன். நீங்க போனையாட்டம் அங்க இருக்கேள். நான் பூச்சையும் இல்லை எலியும் இல்லை. சுட சுட உப்புமா திங்கணும்னு தோணித்தோ. இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் நறுக்கி கொடுத்தேன். எத்தனை உப்பு போடணும்னு காட்டி கொடுத்தேன். டியூஷனா? என்ன தப்பு? அது சரி, உன்னை பார்த்தா நேத்திக்கு உன்னை பாம்பு கடிச்சதுன்னு யாரும் சொல்ல மாட்டா. சரி, இன்னமே நான் வாயை திறக்கலை. போதுமா? போதும் தங்கம் சொல்லிவிட்டு ஈஸ்வரன் சமையல் அறைக்கு திரும்ப அமைதி பிறந்தது. தரை மேல் தரையில் உட்கார்ந்து இன்றைய தினசரியை படித்து கொண்டிருந்த நாராயணன் முந்தின நாள் அவன் மந்திரியை ஒத்த பாலத்தில் சந்தித்தது பற்றிய செய்தி வந்திருப்பதை கண்டான். செய்தியை படித்தபோது கோபம் வரவில்லை, சிரிப்புதான் வந்தது. மந்திரி சொல்லி அனுப்பித்தான். அவன் இரவு 10 மணிக்கு மேல் ஒத்த பாலத்துக்கும் புறப்பட்டு போயிருக்கிறான். 11:45 மணிக்கு மேனனை சந்தித்திருக்கிறான். இருவரும் 3 மணி வரை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது நடந்த கதை. ஆனால் பத்திரிகை நிருபர் என்ன எழுதி அனுப்பியிருக்கிறார்? இடைத்தேர்தலில் நிற்க பாலக்காட்டு மாவட்ட விவசாயிகள் சங்க தலைவரும் கேரள விவசாயிகள் சம்மேளத்தின் காரியதரிசியுமான நாராயணன் மந்திரியின் ஆதரவை கேட்டு நீண்ட நேரமாக காத்திருந்தார். யார் யாருக்காக காத்திருந்தார்கள்?
குழந்தை, என்ன பாட்டாப்பா, நீ இன்னும் டிஃபன் திங்கலை அல்லவா? போற, உன் ஆம்படையாள் நன்னா உண்டாக்கி இருக்காள். நாராயணன் சமையலறைக்கு வந்தான். அப்பா சேனை கிழங்கு நறுக்கி கொண்டிருந்தார். பாரதி குக்கரை அடுப்பில் ஏற்றி கொண்டிருந்தாள். என்னடா குழந்தை, என்னப்பா இது நீங்க கிச்சன்ல? பாரதிக்கு சொல்லி கொடுக்கறேன்டா. அவள் எப்ப கத்திரிக்காய் சாம்பாரும் சேனை கிழங்கு கறியும் செய்ய தெரிஞ்சுக்கிறது. நல்ல நாள் பார்த்தேள். பாரதி உப்புமா பண்ணியிருக்கியே, எனக்கும் ஒரு சட்டுவம் தா. எப்ப தூங்க போனாய்? தூங்கலை, பின்ன குஞ்சப்பாவோட பேசின்னு இருந்தேன். பாம்பை பற்றி பேசியிருப்பாய். பாம்பு, பல்லி, முதலை எல்லாம் ஒரே ஜாதி, ரெப்டைல்ஸ் இப்படியெல்லாம் சொல்லி சாட்சிக்கு டார்வினையும் எடுத்திருப்பேன். அது இருக்கட்டும், டார்வின் தியரியில முன்னால எந்த ஜாதி உயிர் உண்டாச்சு சொல்லு. இது நம்மாத்து மலையாளி தாட்சாயணிக்கு கூட தெரியும். இப்ப நீ சொல்லேன். ஃபிஷஸ், மீன் ஜாதி. மகாவிஷ்ணுவோட முதல் அவதாரமும் அதுதான். மத்திய அவதாரம். இப்ப நோக்கு என்ன தெரியறது? என்ன? நாராயணன் சிரித்தவனாய், இந்த உப்மாவில் அண்டிப்பருப்பும் போட்டிருக்கான்னு தெரியறது என்றான். முந்திரி பருப்பு நான் தான் போடணும்னு போட்டேன். பிடிக்காதா என்றாள் பாரதி. நான் பார்த்ததை சொன்ன, அம்படத்தான் என்ற நாராயணன். அப்பா, பாரதிக்கு சொல்லி கொடுக்கிறேன்னு சொல்லி சமையலை குட்டி குச்சுவர் ஆக்கிடாதீங்கோ என்றான். உப்மா தின்னாச்சோ இல்லையோ, நீ வெளியே போய் உன் காரியத்தை பாரு என்றார் ஈஸ்வரன். தாத்தா முதலில் சாப்பிட்டு முடிக்க பின்னாலேயே பாட்டி வந்தாள். பாட்டி இலையில் இருந்து எழுந்திருக்கையில், பொன்னே என்று அழைத்து கொண்டு ஈஸ்வரன் வந்தார். அவரை தொடர்ந்து நாராயண். கோந்தே, இன்னைக்கு ஒரு நாள் டேபிள் சாப்பாடு சாப்பிடுடா. ஏன்பா? உக்காரேன் சொல்கிறேன். நாராயணன் உட்கார பாரதி ஆச்சரியப்பட்டாள். அவன் சமையலறையில் தரையில் உட்கார்ந்து சாப்பிடுவதைத்தான் அவள் பார்த்திருக்கிறாள். அப்படி அமர்ந்து உணவு கொள்வதைத்தான் விரும்புவான் என்பதையும் அறிந்தே வைத்திருக்கிறாள். இன்று ஏன் இப்படி? 2 வெள்ளி தட்டுகளுடன் பாரதி மேஜை அருகே வர, எல்லாத்தையும் டேபிள் மேலே வச்சுட்டு இன்னொரு தட்டும் கொண்டு வா பொண்ணே. யாராவது சாப்பிட வராங்களா அத்திம்பேர்? வேற யாரும் இல்லை. பின்ன நீ? நானா? நீயே தான். போய் நான் சொன்ன பிரகாரம் செய். பாரதி நாராயணனை பார்த்தாள். அப்பா சொல்லியாச்சே, அவர் சொன்னபடி செய் என்றான் நாராயணன். அத்தைக்கு தெரிஞ்சா? தங்கத்தை நான் பார்த்துக்கிறேன். அவள் உள்ளே சென்று இன்னொரு தட்டுடன் வந்தாள். சில இடங்கள்ல பார்த்துருக்கேன், டேபிள் மேல் எல்லாம் இருக்கும், ஒருத்தனுக்கு இன்னொருத்தன் பரிமாறுறதுங்கிற கதையெல்லாம் இல்லை. டெல்லியில் உங்காத்துல எப்படி? இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் அத்திம்பேர். அப்ப அந்த சிஸ்டம் இங்கேயும் தொடங்கட்டுமே, தோஷம் இல்லை. பாரதி உட்கார்ந்தாள். நேக்கு இந்த ஈக்வாலிட்டி, பெண்களுக்கு சம உரிமை, இதுகள் பற்றி எல்லாம் பேச தெரியாது. ஆனால் ஆண் வயரம் பொன் வயரம் ஒன்று தான், ரெண்டுக்கும் பசிக்கும்னு தெரியும். என்ன ஒரு வித்தியாசம், பொண்ணு வயிற்றுல கர்ப்பப்பை இருக்கு, ஆண் வயிற்றுல இல்லை. சாப்பிட தொடங்கு பொண்ணே. என்னால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்க முடியல அத்திம்பேர் என்றாள் பாரதி. என்னது? இந்த வீட்டில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு மாதிரியா இருக்கா. எப்போ பயப்பட்டு ஒதுங்கி நிற்கணும், எப்போ மனசை விட்டு தைரியமாக பேசலாம்னு எனக்கு தெரியல. ஈஸ்வரன் சிரித்தார். சமய சந்தர்ப்பங்கள் ஒரே மாதிரியா இருந்தா மனுஷாலும் ஒரே மாதிரி இருப்பா. நோக்க அது தெரியல, எந்த சமயத்தில் எதை பற்றி பேசலாம்னு தெரியல, அதுதான் விஷயம். சாப்பிடுங்கோ அப்பா என்ற நாராயணன். பாரதி, அந்த பப்படா டப்பாவை தள்ளு என்றான். கோந்தே, என்னப்பா? உன் ஆம்படையாள் பிஹெச்டி படிக்க போகிறதும் போகாததும் உன் கையில் இருக்கு. உங்கள் முடிவைத்தான் நீங்கள் பாரதியிட்ட சொல்லியாச்சே. என் அபிப்பிராயத்தை தான் நான் சொன்னேன், முடிவை அல்ல. என் முடிவு என்னன்னு பாரதிக்கு தெரியும். சரி, இப்போ இதை பற்றி நீயும் நானும் தர்க்கி கண்டாம். நீயாச்சு பாரதியாச்சு. சாப்பாட்டு கடை மூடியாகிவிட்டது. பாரதி கடிகாரத்தை பார்த்தாள். 1 அடித்து 5 நிமிடங்கள். 3 அல்லது 3:30 மணிக்கு மீண்டும் காஃபி போட வர வேண்டும். டிஃபன் தயார் செய்ய வேண்டும். என்ன செய்வது யோசித்தாள். அவளுடைய கண்கள் முந்தின இரவு முழுவதும் தூங்காததால் வலித்தன. இதழ்கள் மூடி மூடி திறந்தன. மாடிக்கு போய் படுத்தால் என்ன? ஈஸ்வரன் தம் அறையின் நிச்சிந்தையாக உறங்குகிறார். தாத்தா தரைமேல் தரையில் உடலை சுருக்கி குரட்டை விட பாட்டி ஊஞ்சலில் கண் அயர்ந்து போயிருந்தாள். நாராயணன் ஏற்கனவே காரை எடுத்து கொண்டு போய்விட்டது அவளுக்கு தெரியும்.
என்ன மனுஷன் இவன்! முந்தா நாள் இரவு 10 மணிக்கு மந்திரியை பார்க்க ஒத்தை பாலம் சென்றிருக்கிறான். நேற்று இரவு முழுவதும் தூங்கவில்லை. அவனுடைய உடலுக்கு சோர்வே கிடையாதா? எதை அடக்கிக் கொள்ள முடிந்தாலும் தூக்கத்தை அடக்கிக் கொள்ள முடியாதே. நாராயணனால் எப்படி முடிகிறது? மாடியை அடைந்தாள். மின் விசிறியை சுழல விட்டாள். அலாரம் கடிகாரத்தை அருகே வைத்து கொண்டாள். அவள் 3:30க்கு கண் விழிக்க அது அலற வேண்டும். அலாரம் தன் கடமையை முடித்தது. ஆனால் பாரதியால் எழுந்திருக்க முடியவில்லை. அவள் கண் விழித்தபோது இருட்டி விட்டதை உணர்ந்தாள். அத்தை என்ன பாட்டெல்லாம் பாடப் போகிறாளோ? அவளை முன்பு எதிர்த்து பேசியது போல பேசவும் மனதில் தெம்பு இல்லை. அவசர அவசரமாக கீழே வந்தாள். அப்போது மணி 7. ஊஞ்சலில் பாட்டி உட்கார்ந்திருக்க சிவராமனுடைய மனைவி கமலம் முற்றத்து தூணின் மீது சாய்ந்தவளாய் அமர்ந்திருந்தாள். நன்னாய் தூங்கினியா பாரதி? பாவம் ராத்திரி முழுக்க நீ தூங்கலேன்னு அண்ணா சொன்னார். சாரி சித்தி, என்ன அறியாம. சே என்ன நீ? போய் உன் அத்தைய பாரு. அப்ப தூங்க தொடங்கினவள் இன்னும் கண் துறக்கல கோந்தை. கண் துறக்கல கோந்தை சகசரத்தோட ஆத்துல தூங்கின்னு இருக்கான். அண்ணா இப்பத்தான் டிஃபன் காப்பி குடிச்சிட்டு மெடிக்கல் ஷாப் வரைக்கும் போயிட்டு வரேன்னு போனார். போறதுக்கு முன்னால உன்னை யாரும் எழுப்பப்படாதுன்னார். மூஞ்சி அலம்பிண்டு வா, பல் தேய்க்கணும்னு தோணினா தேய்ச்சிட்டு வா. ஹாட் பாக்ஸில் சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு மசாலும் இருக்கு, வா திங்கலாம். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சித்தி. போடி பைத்தியக்காரி, நம்ம தேகம் மனுஷ தேகம் தானே, அது அசத்தாதா? விரைவாக பாரதி குளியல் அறையை நோக்கி நடந்தாள். அவளுக்கு டிஃபன் காஃபி கொடுக்கவில்லை என்றுதான் கமலம் சித்தி இத்தனை நேரமாக உட்கார்ந்திருக்கிறாள் என்பதை உணர்ந்தாள். அவள் டில்லியை நினைத்து பார்த்தாள். இயந்திர வாழ்க்கை. வீட்டில் அம்மா அப்பா அண்ணா என்று எல்லோரும் இருந்தாலும் ஒரு குடும்ப மரமாக நிற்கவில்லை. சொல்லப்போனால் அடிமரமே இல்லாமல் வெறும் கிளைகளே இஷ்டப்பட்ட திசையில் போயின. அம்மாவின் பாசமோ அப்பாவின் கனிவோ அவ்வப்போது தெரிந்தாலும் இப்போது நினைத்து பார்க்கும்போது அந்த உணர்ச்சிகள் இரத்த பாசத்தால் முளைத்தே ஆக வேண்டிய உணர்ச்சிகள் தாமே. ஆனால் எங்கே? கணவன் தன் விதத்தில் அன்பை செலுத்துகிறான். சகஸ்ரம் ஒரு அத்தியந்த நண்பனிடம் பேசுவது போல அவளிடம் பேசுகிறான். மாமனார் தம் பாராட்டை தம் வழியில் காட்டுகிறார். பாட்டி அவளை பார்க்கும் போதெல்லாம் சாப்பிட்டியா, காப்பி குடிச்சியா, நன்னா தூங்குனியா என்று கேட்கிறாள். ராஜி சித்தி அவளிடம் கலகலப்பாக பேசுகிறாள் என்றால் இதுவரை நேரடி தொடர்பே இல்லாத கமலம் சித்தியும் வாஞ்சையுடன் பேசுகிறாளே. ஏன்? இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? அவர்கள் முன்பின் பார்த்திராத ஒரு பெண் அவள். அவள் மீது பாசம் காட்டுகிறார்கள், அன்பை சொரிகிறார்கள், பரிவை உணர்த்துகிறார்கள். ஏன்? ஏன்? கேள்விக்கு விடை தேடும் முயற்சியை கைவிட்டுவிட்டு கமலம் சித்தியை நோக்கி நடந்தாள். நாராயணனால் வாக்களித்தபடி பாரதியை அழைத்து கொண்டு எஸ்டேட்டில் 2-3 நாட்கள் தங்க இயலாமல் போயிற்று. தவிர்க்க முடியாத சில வேலைகளும் ஓரிரு சந்திப்புகளும் அவனை பாலக்காட்டிலேயே கட்டி போட்டு வைத்தன. ஆனால் அவனால் வீட்டிலும் நினைத்தபடி இருக்கவோ தங்கி ஓய்வெடுக்கவோ முடியவில்லை. பாரதிக்கு ஏமாற்றமாக இருந்தாலும் அவள் காட்டிக்கொள்ளவில்லை. அவள் அவனுக்காக காத்திருந்தாள். 5-6 நாள்களாக வீட்டில் அவளுக்கு பல வேலைகள் இருந்து வந்தன. அத்தை முன்போல தொட்டதற்கெல்லாம் முகத்தில் அடிப்பது போல பேசவில்லை என்றாலும் தங்கம்மாவின் போக்கு புது விதமாக பாரதிக்கு பட்டது. எந்த காய்களை நறுக்கணும் என்று அவள் கேட்டாள். ஓ இஷ்டம் போல எதை வேணும்னாலும் நறுக்கு என்றாள். நான் சகஸ்ரம் சித்தப்பா வீட்டுக்கு போறேன். இதை எங்கிட்ட சொல்வானேன்? தேவகி ஃபோன் பண்ணா கார்ல வந்து அழைச்சிட்டு போறாளாம். நான் தடுத்து நிறுத்தலையே. அத்திம்பேருக்கு அடை மிருதுவா இருக்கணுமா இல்லை முருகலா? நீ எப்படி தட்டி போட்டாலும் அவர் திம்பார். ஒரு நாள் பாரதி, அத்தை நீங்க மாறி போயிட்ட மாதிரி படுறது என்றாள். இதன் பிறகு பாரதி தங்கம்மாவிடம் தானாக வலிய வந்து பேசவில்லை. எப்பவாவது ஏதானும் கேள்விகள் கேட்டால் ஓரிரு வார்த்தைகளில் பதில்களை கூறினாள். மொத்தத்தில் மற்றவர் அறியாமல் அவர்களிடையே ஒரு மௌன யுத்தம் துவங்கியது. மற்ற எல்லோரும் எப்போதும் போல இயல்பாக நடந்து கொண்டார்கள். பொன்னே பொன்னே என்ற சுபாவமாக அவளை அழைப்பதை ஈஸ்வரன் நிறுத்தவில்லை. பாட்டி பழைய கதைகளை தொடர்ந்தாள்.
அவள் சின்ன பெண்ணாக இருந்தபோது ஒரு வீட்டில் குட்டி சாத்தான் செய்த திரு சமன்களை விவரித்தாள். ஒரு தடவை 3 வயது ஈஸ்வரனை அழைத்து கொண்டு திருப்பதிக்கு பஸ்ஸில் சென்றதையும் திரும்பி வரும்பொழுது புத்தூர் அருகே விபத்து நேர்ந்ததையும் கதை போல விவரித்தாள். கோந்தை அமெரிக்காவுக்கு படிக்க செல்வதற்கு முன் அவளை நமஸ்கரித்ததையும் அப்போது அவள் பொங்க பொங்க அழுததையும் கண்ணீர் மல்க கூறினாள். மெல்ல மெல்ல அதிகாலையில் தூங்கி எழுந்திருக்கும் பழக்கம் ஏற்பட்டது. இதை தங்கம்மா வாய் வார்த்தையால் பாராட்டாவிட்டாலும் முக பாவனையால் திருப்தியை வெளிப்படுத்தினாள். பல் தேய்த்ததும் அவள் காஃபியை தேடி வரவில்லை. குளித்துவிட்டு புடவை மாற்றிய பிறகே சமையலறைக்கு வந்தாள். அவளே தன்னுடைய காஃபியையும் கலந்து கொண்டாள். அவளுடைய நடவடிக்கைகளை கண்டு வந்த ஈஸ்வரன் அவளை தம் அறைக்கு வரவழைத்தார். பொன்னே, வா உட்காரு. பரவாயில்ல அத்திம்பேர், உக்காருனா உக்காரணும். நான் பெறலைனாலும் என் பிள்ளையோட பொண்டாட்டி, என் பொண்ணு மாதிரிதான். பாரதி உட்கார்ந்தாள். உங்கிட்ட ஒரு மாத்தம் தெரியறது. இல்லையே அத்திம்பேர், நான் எப்பவும் போலத்தான் இருக்கேன். 9 மணி வரைக்கும் தூங்குறையா? இல்ல. குளிச்சுட்டு நீயே உன் காப்பியை கலந்துக்கிறாய். அது அது பாரதி பதில் சொல்லவில்லை. முன்ன மாதிரி தங்கமும் உன்னை இஷ்டப்படி கரிச்சு கொட்டுறதில்லை. அத்தை கரிச்சு கொட்டினா கூட தாங்கிக்கலாம் போல இருக்கு அத்திம்பேர். ஆனா வாயை திறக்காம இருக்கா. நான் என்ன தப்பு செஞ்சேன்னு எனக்கே தெரியல. வந்த புதுசுல நோக்கு ஒன்றும் தெரியாம இருந்தது. அத்தை அத்திம்பேர் தானேன்னு கொஞ்சம் அசர்த்தியா இருந்தேன். அப்ப நான் அத்தை இல்லை ஓ மாமியார்னு சொன்ன தங்கத்துக்கு சான்ஸ் கிடைச்சது. இதெல்லாம் இருக்கட்டும். இப்ப எப்படி எல்லார்கிட்டையும் சௌஜன்யமா இருக்க உன்னால கழியறது? எங்கிட்ட எல்லாரும் அன்பா நடந்து கொள்றா அத்திம்பேர். நீங்க, அவர், சகஸ்ரம் சித்தப்பா, கமலம், ராஜ சித்திகள், பாட்டி தாத்தா எல்லாரும் என்னை ஒரு பெண்ணா மதிச்சு கனிவா நடத்துறா. இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறப்ப நான் என்னோட அதிருப்தியாவே அலட்சியமா இருக்கலாமா அத்திம்பேர்? அது அநாகரிகம் இல்லையா? அன்கல்ச்சர்டு இல்லையா? எனக்கு அன்கல்ச்சர்டு இல்லையா? எனக்கு சின்ன வயசுலிருந்தே 1 2 கெட்ட சுபாவங்கள் உண்டு. நானும் தெரிஞ்சுக்கிறனே. என்னை மதிச்சா நானும் மதிப்பேன். என்னை தூக்கி எறிய பார்த்தா நானும் தூக்கி எறிவேன். இது கெட்ட குணம்னு ஆறு சொன்னா? நமக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி, தனித்தன்மைன்னு சொல்லலாம் இல்லையா? அதை விட்டு கொடுக்கறது கோழைத்தனம். அப்புறம் வேற என்ன கெட்ட குணம்? பிடிவாதம். நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு அடிச்சு சொல்ற அளவுக்கு பிடிவாதம். ஜன்ம குணம். இதுக்காக அம்மா என்னை கொஞ்சமாவா அடிச்சிருக்கா, கிள்ளி இருக்கா? காலேஜில் கூட என் பிடிவாதம் காரணமா ஒரு தடவை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கா. நல்ல காரியங்களுக்காக பிடிவாதம் பிடிக்கிறது குத்தம் இல்லை பொண்ணே. ஆமாம், இப்படி பிடிவாதம் உள்ள நீ எப்படி கல்யாண விஷயத்துல கோட்டை விட்ட? முதல் காரணம் அப்பா, 2ஆம் காரணம் உங்க புள்ளை, 3ஆவது நான், 4ஆவது தங்கம் என்றார் ஈஸ்வரன். ஆமாம், ஆனா அப்பாவோட மனசு கதறினப்ப என்னால பிடிவாதமா இருக்க முடியல. பிஹெச்டி விஷயத்துல உன் பிடிவாதம் இப்ப எந்த அளவுல இருக்கு? பரமபத சோபான படம் மாதிரி இருக்கு அத்திம்பேர். மனசுல அகலை. டில்லி, எம்ஃபில் இதெல்லாம் நினைவுக்கு வர்றப்ப ஏணி வழியா உச்சாணி கொம்புக்கே போயிடுறேன். அவரையும் இந்த குடும்பத்தையும் நினைக்கிறப்பவும், கைலாசத்தை பத்தி நினைக்கிறப்பவும், தேவகி பேசிய பேச்சு காதுல ஒலிக்கிறப்பவும் திபு திபுன்னு பாம்பு வழியா இறங்கிடுறேன். ஈஸ்வரன் வாய்விட்டு சிரித்தார். முன்னால தேவகி என்ன சொன்னாங்கிறதை சொல்லு. நான் பிஹெச்டி பண்றது என்னோட லட்சியம்னு சொன்னேன். அது லட்சியம் இல்ல, வெறும் ஆசைதான்னு தேவகி சொன்னா. இது என்ன திங்க் பண்ண வச்சது. ஏன் அப்படி சொன்னா அவ? பிஹெச்டிங்கிறது ஒரு ஃபுட்பால் கோல் போஸ்ட். நீ அறிவு படிப்புங்கிற பந்துகளை வச்சுண்டு அந்த கோலுக்கு ஓடணும்னு துடிக்கிற. கோல் போடுறது லட்சியம் இல்லையா? காரணம்? ஆசைக்காக, திருப்திக்காக எதையாவது ஒன்றா அடைஞ்சா அது சுயநலம். காரணமாகத்தான் இருக்குமாம். பிஹெச்டியை முடிச்சுட்டு டீச்சிங் லைனுக்கு போய் என்னால் 100கணக்கான பேருக்கு உபயோகமாக இருக்கணும்னு நான் நினச்சிருந்தா ஒரு லட்சியம், ஒரு பர்பஸ் இருக்குமாம். இதை நான் ஒரு லட்சியவாதி மூலமாக தான் கற்றுக்க முடியும்னு அவ என்னை கைலாசம் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனா. பேஷ் பேஷ், சுவாரஸ்யமாக இருக்கே. இதை ஏன் என்கிட்ட நீ முன்னாலேயே சொல்லலை? அன்னைக்கு ராத்திரி நான் அத்தையை பாம்பு கடிச்சது, அதுக்கப்புறம் சொல்ல சந்தர்ப்பம் கிடைக்கல. கைலாசத்தை நேக்கு நன்னா தெரியும். அவன் ஒரு ஜீனியஸ், ஃபாரஸ்ட்ரியில் மன்னன். இன்னைக்கு ஆப்பிரிக்கா அமெரிக்காவில் இருந்தெல்லாம் லெக்சர் பண்ண அழைப்பு வர்றது. சாங்கோக்
காங்கோ காட்டுல 3 மாசம் இருந்திருக்கான். இப்ப என்ன செய்யறான்னு தெரியுமா? தெரியும். ஆனா இந்த லட்சியம் அவனுக்கு படிக்கிறப்பவோ வேலையில் இருக்கிறப்பவோ தேர்ச்சியா இருந்திருக்காது. இருந்திருந்தா அன்னைக்கே இன்னைக்கு செய்யறத தொடங்கி இருப்பேன். காட்டுல இருக்கிறப்ப காட்டுவாசிகளோட நிலைமையை பார்க்கறப்ப மனசுல ஏதோ ஒன்று தட்டி இருக்கணும். இல்லாட்டா ஆறாவது அவளுக்கு நடுவுல தான் வாழ்வேன்னு வாழ்வாளா? அவன் ஒய்ஃப் மீனாட்சி பெரிய ஐடியலிஸ்ட். இவங்களை நினைச்சு பார்க்கறப்ப மனசு தளர்ந்து போறது. பாம்பு வழியா இறங்குடுறாய் அல்லவா? ஆமாம். ஆருக்கு எப்ப என்ன லட்சியம் மனசுல மனசுல ஞானோதயம் மாதிரி பிறக்கும்னு ஆராலும் சொல்ல முடியாது பொண்ணே. உனக்கு ஒன்று தெரியுமா? என்ன அத்திம்பேர்? நம்ம களத்துல 7-8 ஏக்கர் நிலத்துல கோந்தை மரச்சீனி போட்டிருக்கான். டாப்பியோக்கா. கரெக்ட். வருஷா வருஷம் 10-20 ஆயிரத்துக்கு மேல கிடைக்கிறது. அத்தனை ரூபாயையும் என்ன செய்யறான்னு தெரியுமா? தெரியாது அத்திம்பேர். களத்துக்கு 5 கிலோமீட்டர் தூரத்துல வயசான அனாதைகள் சௌகரியமா இருக்க ஒருத்தன் நிலம் கொடுத்தான். இன்னொருத்தன் கட்டடம் கட்டி கொடுத்தான். பல பேர் டொனேஷன் கொடுக்கறா. கோந்தை அவளோட வைத்திய செலவுக்குன்னு இந்த மரச்சீனி வித்த பணத்தை 4-5 கொல்லமா கொடுத்துட்டு வர்றான். ஆறாவது செத்து போயிட்டா இவனுக்குத்தான் முன்னால சொல்லி அனுப்புவா. அனாதையாச்சே, கொல்லி போட ஆறு இருக்கா? இவன் சவத்தையும் தலைமாட்டில் தூக்கி வச்சுட்டு நடப்பன். மாசானத்துல குள்ளியும் போடுவன். எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது அத்திம்பேர். எனக்கே போன வருஷம்தான் தெரியும். அதுவும் எப்படி? ஆடிட்டர் வந்து சொல்லி. உங்க பிள்ளை மரச்சீனி வரவை காட்டிட்டு சொந்த செலவுக்கு எடுத்துண்டதா கணக்கு காட்டத்தான் சார்னு சொன்னான். நான் உடனே விசாரிக்கலை. அவன் இல்லாதப்ப களத்துக்கு போனேன். அங்க ஆசிரமத்தை நடத்துறவா 2 பேர் குழந்தையை காண வந்திருந்தா. அப்ப அவா சொன்னா. பாரதி திகைத்து போய் ஈஸ்வரனை பார்த்தாள். இப்ப என்ன சொல்றாய் பொண்ணே? இது ஆசையா லட்சியமா? அவன் இப்படி செய்யறது அவனுக்கும் எனக்கும் தான் தெரியும். நாங்க வருஷா வருஷம் எங்க லாபத்தை பங்கு போட்டுக்கிறப்ப மரச்சீனி பணத்தை நாங்க எடுத்துண்டாச்சுன்னு எழுதிப்போம். பிஹெச்டி என்னோட ஆசைதான் என்கிறதை ஒத்துக்கிற அத்திம்பேர். ஆனா இந்த ஆசை நிறைவேறணுங்கிற பேராசையும் என்கிட்ட இருக்கே. இதை அடக்க ட்ரை பண்ணு. உன் வாழ்க்கை அமோகமா இருக்கும் பெண்ணே. அடக்க முடியாம போச்சுன்னா குழந்தைகிட்ட டிஸ்கஸ் பண்றேன். நீயும் பேசு. 1 மாசத்துக்குள்ள உன்னோட முடிவை சொல்லு. உங்களுக்கு பிடிக்காத முடிவா இருந்தா இந்த குடும்பத்துக்கு சகிச்சுக்கிற சாமர்த்தியம் உண்டு. நான் வரேன் அத்திம்பேர். உன் ஆசைதான் உன் லைஃப்ல முக்கியம்னு நீ தீர்மானிச்சா நாங்களே சீட் வாங்கி தர்றோம். வியப்புடன் பாரதி அவரை பார்க்க அவர் அவளுடைய கண்களை சந்திக்காமல் எங்கேயோ பார்த்து கொண்டிருந்தார். பாரதி மாடிக்கு சென்றாள். தான் ஒரு சுயநலக்காரி என்ற எண்ணம் அவளையும் மீறி அறைந்தது. அதே சமயம் நாராயணன் உதவி மூலம் உதவி பெறும் அனாதைகளையும் அந்த ஆசிரமத்தையும் பார்க்க வேண்டும் என்ற ஆசையும் பிறந்தது. ஈஸ்வரன் பாரதி வெளியேறியதும் அறையை விட்டு வெளியேறி ரேழிக்கு வந்தார். தங்கம்மா நின்று கொண்டிருந்தாள். என்ன தங்கம் எங்க நிற்கிறாய்? உள்ளவா. மீண்டும் அவர் நாற்காலியில் உட்கார எதிரே தங்கம்மாள் நின்றாள். சொல்லு. 2 பேரும் என்ன பேசின்றிருந்தேள்? விசேஷமா ஒன்றும் இல்லை தங்கம். கட்டின பெண்டாட்டிகிட்ட கூட சொல்லப்படாத விஷயமாக்கும். உனக்கு தெரியாம இந்த ஆத்துல ஏதாவது நடந்திருக்கா? தீர்ச்சையா கொஞ்ச நாள்ல உனக்கு நானே சொல்றேன். ஓ அப்படியா? அப்படித்தான். நான் அவகிட்ட கேட்க ரொம்ப நேரம் ஆகாது. அப்ப என்னக்கு இப்ப ஏன் மென்னிய பிடிக்கிறாய்? அத்தைக்கு பாம்பு கடிச்சதே அன்னைக்கே ஞான் போயிருக்கணும். அன்னைக்கு பாம்பு கடிச்சதே அன்னைக்கே ஞான் போயிருக்கணும். இதை பாரு தங்கம், பாம்பு கடிச்சது ஒரு கண்டம். அதை தாண்டதும் தாண்டாததும் நம்ம கையில இல்லை. நேத்திக்கு வந்தவளை காட்டிலும் நான் இழப்பமா போயிட்டேன் இல்லையா? இல்லை. அப்ப என்னன்னு சொல்லுங்கோ. சரி சொல்லி போடுறேன். ஆனா நீ அவகிட்ட மூச்சு விடப்படாது. கண்டிஷன் போட்டா நீங்க சொல்லண்டாம். அவ 2-2.5 கொல்லம் நம்ம ஆத்துல இருக்க மாட்டா. எங்க போறா? 3/4 வீசமும் மதிராசியாத்தான் இருக்கும். எந்துக்கு? படிக்க. முன்ன சொன்னாளே பிஹெச்டி அதுவா? அதேதான். நீங்க சம்மதிச்சேளா? இல்லை. குழந்தை? இல்லை. அப்ப ஆர் சம்மதத்தோட அவ இந்த ஆத்தை விட்டு போறா? சம்மதம் இல்லாதைக்கு இத்தனை கொழுப்பா? கொழுப்பும் இல்லை, கொலஸ்ட்ராலும் இல்லை. அவ மேல படிக்க ஆசைப்படுறா. அந்த ஆசையை அடக்க நான் ட்ரை பண்றேன். நல்லதனமா சொன்னா வழிக்கு வருவள். நாம அதட்டி மிரட்டி பேசினா போடா போன்னு போவள். எப்படி பேசணும்னு நீ விசாரிக்கிறாய் தங்கம். தங்கம்மா உடனே பதில் சொல்லவில்லை.
ஓரிரு நிமிட மௌனத்திற்கு பிறகு, அப்ப நம்ம பிள்ளை பெண்டாட்டி இல்லாதைக்கு 2, 2.5 வருஷம் தள்ளணுமா என்றாள். எத்தனையோ இடங்கள்ல கல்யாணத்துக்கு அப்புறம் பெண்டாட்டிமார் ஆம்படையான்களோட 1 வருஷம் வாழாம இருக்கா. நம்ம சாத்தப்புரம் விஸ்வநாதன் பிள்ளை மணி என்ன செய்தான்? தாலியை கட்டிப்பிட்டு ஸ்டேட்ஸ் போனான். வருஷம் 2 ஆறது. அவளுக்கு இன்னும் விசா கிடைச்சிட்டில்ல. இதுக்கு என்ன சொல்றாய்? நீங்க சொல்ற மணிக்கு 6 மாச குழந்தை இருக்கு. இது தெரியுமா உங்களுக்கு? இந்த 2 வருஷத்துல அவன் 3 பிராவசியம் வந்தாச்சு. இப்ப குழந்தை பெத்துக்கிறதா பெரிய காரியம்? எதுக்கு நீயும் நானும் தர்க்கம் பண்ணணும் தங்கம்? குழந்தை என்ன சொல்றான்னு பார்ப்பமே. குழந்தை என்ன வேணும்னாலும் சொல்லிட்டு போகட்டும். அவ இந்த வீட்டு படியை விட்டு இறங்கி மெட்ராஸுக்கு வண்டி ஏறினா அம்புட்டுதான். அப்புறம் இந்த ஆத்துப்படியில கால் வைக்க மாட்டா. அவ உன் அண்ணா பொண். அது தாலி ஏறுறதுக்கு முன்னால. இப்ப என் மாட்டு பொண். குடும்பம் நடத்த வந்த பொண். அப்படியே அவ படி இறங்கி போனா என்ன செய்வாய்? அவளை படி ஏத்த மாட்டாய். இப்படி செய்தா அப்ப நம்ம குழந்தைங்கது என்னவாகும்? ஒரு டைவோர்ஸ் நடக்கும். இன்னொரு கல்யாணத்துக்கு மேளம் கொட்டும். நீ இப்படியெல்லாம் பேசுவாய்ன்னு தெரிஞ்சுதான் எல்லாத்தையும் அப்புறமா சொல்றேன்னேன். சகஸ்ரம் தேவகின்னு எல்லாரும் நல்லதனமா பேசி அவ ஆசைங்கிற விஷத்தை கொஞ்சம் கொஞ்சமா இறக்க பார்க்கறோம். நீ குறுக்க வந்து காரியத்தை கெடுக்காத. நல்லதெல்லாம் நான் செய்யறப்ப எல்லார் வாயிலையும் குழக்கட்டா அடைச்சொன்றிருக்கும். நான் குறுக்க வரேனாம் கெடுக்கிறனாம். தங்கம் வெளியேறினாள். அவளை ஈஸ்வரனால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவள் அவர் மீதோ மருமகள் மீதோ கோபப்பட்டு பேசவில்லை. அவளுடைய பிள்ளையை நேற்று வந்த ஒருத்தி பறித்து கொண்டு போய்விட்டாளோ என்ற பயத்திலும் பீதியிலும் கத்துகிறாள். இப்போது பாரதி வெளியேறி போய் படிப்பதையும் எதிர்க்கிறாள். டிவோர்ஸ் என்று பிதற்றுகிறாள். பிள்ளைக்கு ஒரு மனைவி வேண்டும். தான் மாமியாராக இருக்க வேண்டும். ஆனால் பிள்ளை தனக்கு மட்டுமே சொந்தம். ஒவ்வொரு தாயாரின் மனதிலும் பிள்ளையின் மன வாழ்க்கையின் ஆரம்ப காலத்தில் இப்படிப்பட்ட விந்தையான எண்ணங்கள் ஏன் தோன்றுகின்றன? ஈஸ்வரன் பழைய நாள்களை நினைவு கூர்ந்தார். ஊருக்கெல்லாம் நல்லவளாக இருந்த அவளுடைய தாயார் மருமகள் தங்கத்தை மட்டும் எதிரியாக கருதினாள். அவருக்கு சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை. நங்கவரத்தில் சந்திரமௌலி சாப்பிட்டு அன்றைய இந்து நாளிதழை மீண்டும் விபரமாக படிக்க சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்தார். அந்த சமயம் பார்த்து தபால்காரர் ஒரு கடிதத்தை திண்ணையில் போட்டுவிட்டு சைக்கிளில் சென்றார். ஏற்கனவே தபால்காரர் போஸ்ட் என்று குரல் கொடுத்திருந்ததால் மௌலி மெல்ல எழுந்தார். நான் போய் எடுத்துட்டு வரேன். பாரதி தான் போட்டிருப்பா என்றாள் சுசீலா. சுசீலா ஏமாற்றத்துடன் கடிதத்துடன் திரும்பி வந்தாள். உங்களுக்குத்தான் ஈச்சா எழுதியிருக்கார். கையெழுத்துல இருந்து கண்டுபிடிச்சியா? கூறிக்கொண்டே அவளிடமிருந்து கடிதத்தை வாங்கினார் மௌலி. இன்லண்ட் பின்னாடி PN ஈஸ்வரன் பள்ளிப்புறம் பாலக்காடு 6ன்னு கொட்டை கொட்டைய எழுதியிருக்கே. அவளுடைய வார்த்தைகளை காதில் வாங்கி கொள்ளாமல் மௌலி கடிதத்தை உடைத்து படித்தார். அவருக்கு திடுக்கிட்டது. என்ன எழுதியிருக்கார் உங்க தங்கை புருஷன்? தங்க புருஷன் எழுதல சுசீலா. பின்ன சம்மந்தி. என்னவாம்? நான் இன்னைக்கு பாலக்காடு புறப்படுறேன். 2 நாள்ல திரும்புறேன். என்ன விஷயம் அதை சொல்லுங்க. திரும்பி வந்தப்புறம் சொல்றேன். பாரதி பத்தியா? ஆமாம். என்ன நடந்திருக்கு? அதான் வந்து சொல்றேனே. அவ உங்களுக்கு மட்டும் பெண் இல்லை, எனக்கும் தான். அந்த லெட்டர் இப்படி கொடுங்கோ. நீ மனசு கஷ்டப்படவ சுசீலா. பாரதியால நான் என்னைக்கு மனசு கஷ்டப்படாம இருந்திருக்கேன். அதை தாங்கோ. சரி, உன் இஷ்டம். சுசீலா கடிதத்தை படித்தாள். ஆங்கிலத்தில் இருந்தது. ஒரு தடவைக்கு 2 தடவைகளாக படித்த பிறகு, நம்ம பெண்ணுக்கு புத்தி ஏன் இப்படி போறது? எல்லாம் உன்னாலதான். அது சரி, இப்ப இதுக்கு நான் தான் காரணம்ங்கிறேளா? முழு காரணம்னு இல்லைனாலும் நீயும் அவளுடைய இந்த போக்குக்கு காரணமா இருந்திருக்க. எப்படி? சொல்லுங்கோ, கேட்கலாம். தனக்கு பாரதியை பண்ணிக்கொள்ள இஷ்டம் இல்லை. தன்னால அவளுக்கு சுகமான வாழ்க்கை கிடைக்காதுன்னு எல்லாம் அன்னைக்கு இங்க வந்தப்ப நாராயணன் சொன்னான். அதுக்கு ஈச்சா அவ சம்மதிச்சா நீ சரின்னு சொல்லுவியான்னு அவங்கிட்ட கேட்டார். நாம என்ன செஞ்சோம்? பாரதி எழுத்துண்டு வந்து அவகிட்ட தனியா பேசினோம். அப்ப நீ என்ன சொன்ன? சரின்னு சொல்லு பாரதி. நிச்சயமா உன் ஆசையும் நிறைவேறும். ஒரு கோடீஸ்வரன் வீட்டு சௌகரியங்களும் கிடைக்கும். நாராயணனும் ராஜா மாதிரி இருக்கான். இப்படி பேசின நீ நினைவிருக்கா? நன்னா நினைவிருக்கு. ஆனா அன்னைக்கு நான் ஏன் அப்படி பேசினேன் அது தெரியும் இல்லையா? PhDக்கு அவ ஒத்த காலில் நின்றுட்டு இருந்தா.
அதை ஒடிச்சா தானே கல்யாணம் நிச்சயமாகும், நம்ம பாரம் இறங்கும். அதுக்காக படிச்ச பெண்கிட்ட ஆசை வார்த்தைகளை அள்ளி கொட்டுறதா? நான் என்னோட இல்லாமையையும் இயலாமையையும் சொல்லி அவ காலை பிடிச்சேன். நீ பொய்யா தொடுவானத்தை அவளுக்கு காட்டின. அவளும் அதை மெயின்னு நினைச்சு சம்மதிச்சா. அப்படி பார்த்தா உங்க ஈச்சா ஏன் தேன் ஒழுக பேசணும்? 3 மணி நேரத்துல கோழிக்கோடு போலாம், எர்ணாகுளம் போலாம், அங்கெல்லாம் யூனிவர்சிட்டி இருக்குன்னு அவர் ஏன் தூண்டில் போடணும்? அவன் அப்படி சொன்னதுக்கு இப்ப அனுபவிக்கிறான். நீ ஆசை காட்டினதுக்கு நீயும் அனுபவிக்க போற. பாரதி ஒன்றும் பாலக்காட்டை விட்டு போகலையே. போனா எல்லாருக்கும் தலைக்குனிவு தானே சுசீலா. நானும் உங்க கூட வர்றேன். எதுக்கு? காரியத்தை குட்டி சுவராக்கவா? ஏன் அப்படி நினைக்கிறீங்க? பிறந்த 30ஆம் நாள்லயே பாரதிக்கு பிடிவாதமும் பிறந்தாச்சு. சின்ன வயசுலேயே கொஞ்சமா அழிச்சாட்டியும் பிடிச்சிருக்கா. புரண்டு புரண்டு அழுவள். நீ மொத்து மொத்துன்னு மொத்துவ. பிடிவாதம் செஞ்சா அம்மா என்ன செய்வா? அடிப்பா. அவ்வளவுதானேன்னு அவளுக்கு தோணித்து. பலன் பிடிவாதம் வளர்ந்தது. சரியப்ப என்ன நடக்கும்னு உங்களுக்கு தோன்றது? நீதான் லெட்டரை படிச்சியே. ஈச்சாவுக்கு இஷ்டமில்லை, மாப்பிள்ளைக்கு இஷ்டமில்லை, எல்லாத்துக்கும் மேலா என் தங்கை தங்கம்மாவுக்கும் இஷ்டமே இல்லை. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.